சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா அமுதாவை பொண்ணு பார்க்க வந்த ஃபேமிலிக்கு காளிமுத்தோட வீட்டை காமிக்கிறதுக்காக அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடியே அவங்க கார் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சரவணன் அது யாருன்னு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மகாவோட முகம் சரியாக தெரியாது, ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால. காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா மகாவை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு போனை கால் பண்ணதுனால மகா அப்படியே திரும்பிடுவாங்க. அதுக்குள்ளே சரவணன் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. புவனா மகாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. காவேரி, நீ எங்கே போயிட்டு அரை மணி நேரத்தில் வரேன்னு சொன்னேன், இன்னும் நீ வீட்டுக்கு வரல. நீ கால் பண்ணாலும் காலை அட்டென்ட் பண்ண மாட்டேற, எங்கே தான் இருக்க அப்படின்னு கேட்க, இங்கே நான் பக்கத்தில் தான் இருக்கா, நீ இதோ வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ உடனே வீட்டுக்கு வா, உங்கள் அண்ணன் உன்னை உடனே வீட்டுக்கு வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா, அண்ணன் எதுக்காக என்ன உடனே வீட்டுக்கு வர சொல்லி சொன்னார், என்னாச்சு, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ புவனா யோசிச்சு பார்க்குறாங்க. ஈஸ்வரன் புவனா கிட்ட வரப்போகிறதே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், ஆனால் அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காக வரல, அவர் நம்ம காவேரியை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புவனா, இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரன், உன்கிட்ட சொன்னால் எல்லாருக்கும் தெரிய வரும், அதனால தான் நான் சொல்லலை. குறிப்பாக இந்த விஷயம் காவேரிக்கு தெரியக்கூடாது, அவகிட்ட நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் புவனா அந்த விஷயத்தை மறைச்சிட்டு என்னன்னு தெரியல, இன்னும் உங்கள் அண்ணன் வர சொன்னார், நீ சீக்கிரம் வீடு சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மகாவும் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே ஈஸ்வரன் வீட்டில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சிவா, புவனா, ஈஸ்வரன், விக்ரம்னு எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் சிவா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சார் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க முகம் மாறுது. அப்போ சிவா அதை கண்டுபிடிச்சிட்டு, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவா ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு அவர் சார் கொஞ்ச நேரம் இருங்க சார், நான் சரி பண்ணிடுறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா அவர் தான் பார்க்குறேன்னு சொல்கிறாருல, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் மனசுலேயே நினைக்கிறாங்க, இவன் ஒருத்தன் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு குதிச்சிட்ருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நாம் எப்படிலாம் அசிங்கப்பட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் சிவா கேட்குறாங்க, என்ன சார் சரியாச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், பார்த்துட்ருக்கேன் இருங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மொத்தமாக ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிவா இன்னும் கோவப்பட்டு பயங்கரமாக அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை திட்டுறாங்க. நீ எல்லாம் எதுக்காக வந்த, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இல்லை எங்களை ஏமாத்துறியா, நீ மொத்தமாக ஃபார்மேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, அது மொத்தம் 2 வருஷத்து அக்கௌண்ட்ஸ் தெரியுமா, மொத்தமாக போயிடுச்சுன்னா திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டணும், 10 to 15 லட்சம் எங்களுக்கு தண்டம், இதுக்காகவா நீ அங்கேருந்து வந்த அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க. அப்போது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் சிவா அவர் தான் சொல்கிறார்ல, அவர் ரெக்கவர் பண்ணுவார், கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவா கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. அவர் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே, இல்லை சார் இது ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டுருக்கா, ஈஸ்வரன் ஒரு பக்கம், சரி விடுங்க சார், இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸாக யாரையாவது கூப்பிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸாலலாம் முடியாது, சென்னையில் தான் இதெல்லாம் பண்ண முடியும், சென்னையில் கூட ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, அது கூட அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமா நாம் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இதெல்லாம் விக்ரம் பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு அடிக்கடிக்கு அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போது விக்ரம் சொல்கிறாங்க, ஐயா நான் வேணா ஒரு முறை பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு சிவா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ ஒரு டிரைவர், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிவாவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் சொல்ல. அப்போ ஈஸ்வரன் என்னப்பா சொல்கிற நீ முருகா, உனக்கு இதெல்லாம் தெரியாது விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இல்லைங்க ஐயா நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன், அவரே சொன்னார்ல இதெல்லாம் சென்னையில் தான் பார்க்க முடியும், அதுவும் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சரி ஏதோ சொல்கிறாரு ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை விக்ரம் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் லேப்டாப்பை வாங்கி அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க.
கொஞ்ச நேரத்துலேயே வந்து விக்ரம் வந்துட்டு எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே சார் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு லேப்டாப்பை வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆமாம் சார் இவர் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரன், புவனா, சிவானு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. முருகா எப்படிப்பா இது, உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் நீ கம்ப்யூட்டருக்கு ஏதாவது படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க ஐயா, என்னோட உள் மனசு சொல்லிச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் வாங்கி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்துட்டு இல்லை, இதை பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்தியாவில் படித்தவங்களால பண்ண முடியாது, யூஎஸில் படிச்சிருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரன், முருகா நீ யூஎஸில் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு ஐயோ ஐயா அங்கெல்லாம் போய் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது, ஏதோ எனக்கு தெரியும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறவங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. விக்ரம் வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்தது. அப்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து வேணி வந்துட்டு வீட்டில் எல்லாரும் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து காளிமுத்துக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நான் உனக்கு எவ்வளோ நேரமாக வந்து கால் பண்ணிகிட்ருக்கேன், காலையே எடுக்க மாட்டேறீங்களே, நீங்கள் அமுதாவோ பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, இந்த விஷயத்த சொல்லலான்னு அவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் யாரும் இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ணுறது, திடீர்னு அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காளிமுத்து வந்துட்டு சரி முருகன் வீட்டில் தானே இருக்கான் அப்படின்னு கேட்க, அவனும் இல்லை இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காளிமுத்து இதோ கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு விக்ரம் வந்துட்டு ஈஸ்வரன் கிட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்காரு விக்ரம். ஆப்போசிட்டில் வந்து மகா வந்து ஸ்கூட்டியில் வந்துட்டு இருப்பாங்க. மகா வந்து காரை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன இது அண்ணனோட கார் மாதிரி இருக்கே, கண்டிப்பாக முருகன் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். இப்போது அவர் நம்மளை பார்க்குறாரான்னு பார்ப்போம். நம்மளை பார்த்துட்டு காரை வந்து நிறுத்தினாருன்னா அவருக்கு நம்ம மேலே அன்பு காதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நிறுத்தாமல் போயிட்டாருன்னா நம்ம அண்ணனுங்க மாதிரியே நம்மளையும் ஒரு முதலாளியாக தான் நினைக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகா வந்துட்டு இருக்காங்க. விக்ரம் மகாவை பார்க்குறாங்க. மகாவை பார்த்துட்டு என்ன இது காவேரி மேடம் மாதிரி இருக்கு, இப்போது நாம் பார்த்துட்டு காரை நிறுத்தினா கண்டிப்பாக பிரச்சனை தான், பார்க்காம போயிட்டாலும் பிரச்சனை தான், இருந்தாலும் வந்து பார்த்துட்டு நிறுத்தினா தான் பெரிய பிரச்சனை, பார்க்காம போயிட்டா சின்ன பிரச்சனை தான், அதனால் நாம் பார்த்தோம் பார்க்காத மாதிரி அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் யோசிச்சுக்கிட்டு மகா கிட்ட வரும்போது விக்ரம் பார்க்காத மாதிரி அப்படியே காரை மூவ் பண்ணிட்டு போயிடுறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.